அரங்கேற்றுதல் இது எல்லாருக்கும் தெரியும். புதுநூல், நடனம் முதலியவற்றை முதல் முறையாக அவையில் ஏற்கச் செய்தல் அதை தான் அரங்கேற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுநூல், நடனம் முதலியவற்றை முதல் முறையாக அவையில் ஏற்கச் செய்தல் அதை தான் அரங்கேற்றுதல். அரட்டல் புரட்டல். அரட்டல் புரட்டல்னா நோய் முற்றலால் நிகழும் வலியை தான் அரட்டல் புரட்டல்னு சொல்லுவாங்க. உண்மைக்கு புறம்பான ஏமாற்றும் பேச்சுகளை குறிக்கவும் இந்த சொல் பயன்படுகிறது. ஓகேவா? அரட்டல் புரட்டல் எதுக்கு பயன்படுகிறது? உண்மைக்கு புறம்பான ஏமாற்றும் பேச்சுகளை குறிக்கவும் இந்த அரட்டல் புரட்டல் என்கிற சொல் பயன்படுகிறது. சில இடங்களில் முற்றிய நோயால் ஏற்படும் வலியை குறிக்கவும் இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. அரிப்பறித்தல். அரிப்பறித்தல்னா கொளித்தெடுத்தல். அரிப்பறித்தல்னா என்ன பொருள்? கொளித்தெடுத்தல். அதாவது தானியங்கள், சிறு பொருட்களை மண்ணிலிருந்து சலித்து எடுப்பது அல்லது கையில் அள்ளி பிரிப்பதை தான் அரிப்பறித்தல் அல்லது கொளித்தெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அரைக்குலைய தலைக்குலைய அப்படின்னா என்ன பொருள்னா மிக்க விரைவாய். அரைக்குலைய தலைக்குலைய அப்படின்னா என்ன பொருள்? மிக்க விரைவாய். அரைக்குலைய அப்படின்னா என்ன பொருள்? ஆடை களைந்து. தலைக்குலைய அப்படின்னா என்ன பொருள்னா தலைமுடி களைந்து. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, மிக அவசரமாக ஆடை மற்றும் தலைமுடி களைந்து ஓடி வருதலை தான் அரைக்குலைய தலைக்குலைய அப்படின்னு சொல்லுவாங்க. அரைக்குறை. அரைக்குறைனா முற்று பெறாமை. அதை தான் அரைக்குறைன்னு சொல்லுவாங்க. அரைக்குறைனா முற்று பெறாமை. பாதியிலேயே நிறுத்தப்பட்ட வேலை, ஒழுங்கற்ற வேலையை குறிக்க தான் இந்த அரைக்குறைங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. எடுத்துக்காட்டு, அரைக்குறையான வேலைகளை முதலில் செய்து முடி அப்படின்னா இங்கே பாதியளவு முடித்த வேலையை முழுமையாக முடிக்க வேண்டும் என பொருள்படும். அரைப்படிப்புனா நிரம்பா கல்வி. அரைப்படிப்புனா நிரம்பா கல்வி. முழுமையற்ற கல்வியை குறிக்கிறது. அது முழுமையற்ற கல்வியை குறிக்கிறது. அது இல்லாமல் முறையான கல்வியறிவு இல்லாததை குறிக்கும் மரபுத்தொடராக பயன்படுத்தப்படுகிறது. முறையான கல்வியறிவு இல்லாததை குறிக்கும் மரபுத்தொடராக பயன்படுத்தப்படுகிறது. அரை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறைந்தவன். அரை மனிதன்னா என்ன பொருள்? மதிப்பு குறைந்தவன். சமூகத்தில் அல்லது மற்றவர்களால் மரியாதையின்றி நடத்தப்படும் நபரை தான் அரை மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயங்களில் ஆடையின்றி இருப்போரை குறிக்கவும் இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. ரா. சீனிவாசன் என்பவர் எழுதிய ஒரு புதினத்தின் பெயர் கூட அரை மனிதன் தான். அலக்கலக்காய் அல்லது அழகழகாக அப்படின்னா என்ன பொருள்னா தனித்தனியா. அலக்கலக்காய் அல்லது அழகழகாக அப்படின்னா என்ன பொருள்? தனித்தனியா. இது பொருட்களை பிரித்து வைத்தல் பற்றி குறிப்பிடப்படுகிறது. பொருட்களை பிரித்து வைத்தல் பற்றி குறிப்பிடுகிறது. அலக்களித்தல் அல்லது அலைக்கழித்தல். அலக்களித்தல் அல்லது அலைக்கழித்தல்னா என்ன பொருள்? அழைத்து வருத்துதல் அல்லது கெடுதல். ஒருவரை தொடர்ந்து தொந்தரவு செய்து மன உளைச்சலை ஏற்படுத்துவது தான் அலக்களித்தல் அல்லது அலைக்கழித்தல். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியான கேள்விகள் கேட்டு மாணவனை அலைக்கழித்தனர். அலைக்குலையாக்குதல் அப்படின்னா நிலைக்குலைய செய்தல். அலைக்குலையாக்குதல்னா என்ன பொருள்? நிலைக்குலைய செய்தல். மனதளவிலோ அல்லது உடலளவிலோ ஒருவரை ஒரு நிலைப்பாட்டில் இருக்க விடாமல் தடுக்கும் சூழலில் இச்சொல் பயன்படுகிறது. ஓகேவா? மனதளவிலோ அல்லது உடலளவிலோ ஒருவரை ஒரு நிலைப்பாட்டில் இருக்க விடாமல் தடுக்கும் சூழலில் இச்சொல் பயன்படுகிறது. எடுத்துக்காட்டுனா, ஒருவரின் திட்டங்களை இடையில் புகுந்து கெடுத்து அவர்களை அலைக்கழிப்பதை அலைக்குலையாக்குதல் என கூறலாம்.